வணக்கம். வெல்கம் டு ஒலிப்பெட்டகம். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மார்கழி பூவே கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். எச்சிலை விழுங்கிக் கொண்டான் அருண். இப்போது அவன் அப்பாவின் நண்பர் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி மகாலிங்கத்திடம் சொல்லி மேற்கொண்டு ஆலோசனை கேட்பதா அல்லது நேரே குரோம்பேட்டைக்கு விரைவதா? நெஞ்சு படபடத்தது. உடலில் ஏக பரபரப்பு. இந்தாங்க பெரியவரே, இந்த 10 ரூபாய்க்கு நீங்க எல்லாரும் டீயும் பன்னும் வாங்கி சாப்பிடுங்கோ. நீங்க செஞ்ச உதவிக்கு அந்த கருமி பணம் தராட்டா போறான். தர்ம காரியம் செய்ய புறப்பட்டேன். உங்க வயிற்று பசிக்கு ஏதாச்சும் கொடுத்தா அது சாமிக்கு ஏதோ திருப்பணி செய்தது போல என்பது என் கொள்கை. 10 ரூபாய் தாளை எடுத்து கிழவர் முன் நீட்டினான். நீங்க நல்லா இருக்கணும் சார். ஏக குரலில் அவர்கள் வாழ்த்தினர். இப்போது அவனுக்கு வாழ்த்துக்கள் அதிகம் தேவைப்பட்டன. பலருடைய ஆசிகளாலும் வாழ்த்தாலும் அவன் மேற்கொண்ட காரியம் வெற்றி அடைய வேண்டும் என்ற அவா. குரோம்பேட்டைக்கு நேரே போய் விடுவது, பின்னர் காரியத்தை தன்னால் சமாளிக்க இயலாவிடில் தொலைபேசி மூலம் மகாலிங்கத்தை தொடர்பு கொண்டு அவர் ஆலோசனைப்படி நடப்பது என்ற முடிவுடன் வேகமாக வண்டியை ஓட்டிக்கொண்டு சென்றான். குரோம்பேட்டையில் அவர்கள் சொன்ன அந்த வீட்டை அவன் கொஞ்சம் சிரமப்பட்டு தேடி கண்டுபிடித்து விட்டான். அப்போது பிற்பகல் மணி 4. மஞ்சுநாதர் காலனி என்ற அந்த குடியிருப்பு பகுதி புதிதாக உருவாகியது என்பது பளிச்சென்று தெரிந்தது. ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு விதமாக, நாய்கள் பத்திரம் என்ற பலகை கேட்டில் தொங்க, சொந்தக்காரரின் பெயர் ஒரு பக்கம் சலவை கல்லில் மின்ன, பூத்து குலுங்கிய முன்புற தோட்டமும் புறப்பட தயாராக நின்ற கார்களுமாக அங்கு வசிக்கிறவர்கள் பணம் படைத்தவர்கள் என்பதை பறைசாற்றி கொண்டிருந்தது. முனுசாமி வசித்த வீடுதான் அந்த பகுதியில் கடைசியானது. அதற்கு பக்கத்தில் யாரோ ஒரு மகாராசன் வாங்கி போட்ட இடம் எருக்கம் புதர் மண்டி கேட்பாரற்று கிடந்தது. மறுபக்கத்தில் இருந்த வீட்டுக்கும் முனுசாமி பங்களாவுக்கும் இடைவெளி அதிகம் இருந்ததால் அந்த வீட்டில் நடப்பது எதுவுமே யாருக்கும் தெரிய வழி இல்லை. முனுசாமி அன்கோ என்ற பெயர் பலகையை பார்த்துவிட்டு உள் பக்கமாக பூட்டியிருந்த கேட்டின் அருகே வந்து மெல்ல கேட்டை அசைத்தான் அருண். அவ்வளவுதான். பூ பந்துகள் போல, ஆனால் ஆங்காரமான உரத்த குரலில் குரைத்தபடி 2 பொமரேனிய நாய்க்குட்டிகள் கேட்டுக்கு அருகில் ஓடி வந்து துள்ளின. கிளியோ, இமாக், இப்படி வாங்கோ என்று அதட்டியபடி ஒரு இளம்பெண் வெளிப்பட்டாள். நாய்கள் அவள் பக்கம் திரும்பி ஓடின. இரண்டையும் அள்ளி இரு பக்கமும் கைகள் இடுக்கில் தூக்கியபடி அவள் கேட் அருகே வந்தாள். யார் நீங்கள்? என்ன வேணும்? இனிய குரலில் கேட்ட அந்த அழகான பெண்ணை மிகவும் வியப்போடு பார்த்தான் அருண். முனுசாமிக்கு இப்படி ஒரு அழகான மகள் இருக்கிறாளா என்று தன்னுள் எண்ணியபடி, மிஸ்டர் முனுசாமியை பார்க்கணும். ஒரு நன்கொடை சம்பந்தமாக செண்பகம் அம்மா அனுப்பி வச்சாங்க. செண்பகம் என்ற பெயரை கேட்டதும் சந்தேகம் தீர்ந்து அவள் தன் முல்லை பல் வரிசை தெரிய மோகனமாக முறுவலித்தாள். அவர் இங்கே இல்லையே என்றாள். அவரது மனைவியாரை நான் பார்க்க முடியுமா? அவங்க கிட்ட கேட்டா, நான் தான் திருமதி முனுசாமி. நன்கொடை சம்பந்தப்பட்டது எல்லாம் அவர்கிட்ட தான் கேட்கணும். உங்களை நான் வெளியே வச்சு பேசுறதுக்கு மன்னிக்கணும். அவர் வீட்டில் இல்லாத சமயம் நான் யாரையும் உள்ளே அனுமதிக்கிறது இல்லை. சிரித்தாள். நியாயம், ஊர் கெட்டு கிடக்கு. அவர் எப்போது வருவார்னு சொன்னால்? அவர் வர 1 வாரம் பிடிக்கும். பகல் பிளேனுக்கு பம்பாய் புறப்பட்டு போயிருக்கிறார் என்றாள். அந்த இளைஞனிடம் தான் நடுத்தர வயதை தாண்டிவிட்ட அந்த வழுக்கை தலை மனிதனின் ஆசை நாயகி என்பதை சொல்லிக்கொள்ள முடியாது மனைவி என்று தானே பட்டம் வழங்கி கொண்டாள். ஆனாலும் வெட்கத்தில் அவள் முகம் சிவந்து போனது. கேட் அருகே நிற்கும் அந்த வாலிபனை போல வாட்ட சாட்டமாக அரும்பு மீசையுடன் அழகான ஒரு ஆண்மகன் அவள் கழுத்தில் 3 முடிச்சு போட்டிருந்தால் வாழ்க்கை எப்படி மாறிவிட்டிருக்கும்? பெருமூச்சு விட்டபடி அவள் அவனை மீண்டும் பார்த்தாள். அருணது சிந்தனை வெகு தூரம் கனப்பொழுதில் ஓடிவிட்டது. பகல் பொழுது ஃபியட் காரில் முனுசாமியுடன் ஒரு பள்ளிக்கூட பெண்ணை பார்த்ததாக ரிக்ஷா வண்டிக்காரர்கள் சொன்னார்களே, இவள் பம்பாய் போய்விட்டார் என்கிறாளே. அப்படியானால் பறவை பறந்து போய்விட்டது. நிர்மலா அங்குள்ள சிவப்பு விளக்கு பகுதியில் தள்ளப்பட்டு விட்டாளா இந்நேரம்? வசதியான வாழ்வை உதறிவிட்டு நிர்மலா சாக்கடைக்குள் விழுந்து விட்டாளே. அருண் பரபரப்புடன் மோட்டார் சைக்கிளில் விரைந்தான்.
பகல் வேளையாதலால் நிர்மலா பார்த்து கொண்டே வந்தாள். கார் நகரத்தின் நெருக்கமான தெருவுக்குள் புகுந்து இடப்புறம் இருந்த சிறிய சந்துக்குள் நுழைந்தது. முனுசாமி கதவை திறந்து, ம் இறங்கு என்று அதட்டியதும் அவள் சட்டென்று கண்களை துடைத்து கொண்டு வெளியே வந்தாள். இனி முரண்டு கொண்டு எதிர்த்து பயன் இல்லை. அவர்களது பேச்சின்படி நடப்பதாக பாவித்துத்தான் ஏதாவது ஒரு வழியில் தப்ப வேண்டும். வழி நெடுகிலும் அவள் மனம் கணக்கு போட்டு கொண்டு வந்தது. மூச்சு அடைத்து விடும் போல அந்த சிறு சந்திற்குள் உயரமான புது கட்டடங்கள். ஒரு சிறு இருண்ட நடைக்குள் புகுந்து வலப்புறமாக ஓடிய மாடிப்படிகள் மீது ஏறினார் முனுசாமி. அவள் அவரை பின்தொடர்ந்தாள். அகலமாக அலங்காரமாக தெரிந்த பளபளத்த கதவின் அழைப்பு மணியை அவர் தொட்டதும் வருமனான ஒரு பெண் முகமெல்லாம் சிரிப்புடன் கதவை திறந்து வரவேற்றாள். அண்ணாச்சி, திடீர்னு என்ன இப்படி என்ற தமிழில் தொடங்கிய அவளை முனுசாமி கண் ஜாடை காட்ட ஹிந்தி மொழியில் மேலே பேசத் தொடங்கினாள் அவள். தமிழ் பொண்ணா, வடநாட்டுக்காரியான்னு இனம் காண முடியாதபடி அலங்காரம் செய்து கொண்டிருந்தாள். மேனி எல்லாம் தெரிந்த சிவப்பு நைலான் சேலை, கரையில் என்று டை அடித்த முடியை உயரத் தூக்கி கொண்டையிட்டு கொண்டிருந்தாள். நடுத்தர வயதை தாண்டி விட்டவள் என்பதை முகத்து சுருக்கங்கள் பறை அடித்த போதிலும் கோவை பழத்தை பிளந்தது போல செவையில் என்ற உதட்டில் சாயம் மின்னியது. கண்களில் மை வழிந்தது. 16 வயது பெண் அணியும் லோலாக்குகள் காதில் தொங்கின. உள்ளவாமா குழந்தை, ஆங்கிலத்தில் பளிச்சென்று அழைத்தாள். அவளது உச்சரிப்பு, பேசிய நயமெல்லாம் அவள் படித்தவள் போல தோன்றியது. வெளியேதான் தெரு பார்க்க அசுத்தமாக தெரிந்தது. உள்ளே நுழைந்த நிர்மலா பிரமித்து போய்விட்டாள். அவள் பங்களாவின் முன் அறையைப் போல சர விளக்கு, கால் புதையும் ரத்தின கம்பளம், டிவைடரில் டெலிவிஷன் பெட்டி, ரேடியோ பெட்டி, நடராசர் சிலை அலங்காரமாக வைக்கப்பட்டிருந்தன. அந்த வீட்டின் தலைவி மேல்மட்டத்து ஆசாமியோ? நிர்மலாவின் சிந்தனை கலைந்தது. அவர்கள் இருவரும் கடகடவென்று இந்தியில் பேசினார்கள். ஊன்றி கவனித்தபடி கேட்டு அந்த அம்மாள் காட்டிய இருக்கையில் உட்கார்ந்து கொண்டாள். சின்ன குட்டி பள்ளிக்கூடத்துல படிக்கிறவளாட்டம் இருக்கு. இவளை கொண்டாந்து என்ன செய்யறதா உத்தேசம்? ஹிந்தியில் கேட்டபடி அந்த அம்மாள் ஒரு சோஃபாவில் துப்பென்று சாய்ந்து கொண்டாள். முக்காலி மீது இருந்த வெள்ளி கிண்ணத்தில் இருந்து ஒரு சிட்டிகை சோம்பை எடுத்து வாயில் போட்டு மென்று கொண்டே முனுசாமி பேசினார். கிருஷ்ணவேணி வர வர ரொம்ப தொல்லை கொடுக்கறா. அவளை கழிச்சு கட்டிட்டு இவளை நான் கட்டிக்கிறதா உத்தேசம். அதனால தான் உங்ககிட்ட கொண்டு வந்தேன் சவிதா. நீ எனக்கு உதவி செய்யணும். அண்ணே, முட்டாள்தனமா பேசாதீங்க. கிருஷ்ணவேணி உங்கள் மனைவி. சங்கதி தெரிஞ்சா சுட்டு பொசிக்கிடுவா. அவ ஊரறிஞ்ச மனைவியா? சும்மா நடு வீட்டு தாலி கட்டி ஒரு வீட்டை வாங்கி கொடுத்து உட்கார வச்சிருக்க. ஒண்டு குடித்தனத்துல சிந்தாதிரி பேட்டையில என்னோட வறுமையில போராடினாளே பார்வதி, அவதான் நான் தொட்டு தாலி கட்டின உண்மையான மனைவி. அவ முதல் குழந்தையோட போன பிறகு எனக்கு உலகமே வெறுத்து போச்சு. அதனால தான் நிதத்துக்கும் ஒரு சிறு பெண்ணா பார்த்து அழைச்சிக்கிட்டு வந்தீங்களாக்கும், சிரித்தாள் சவிதா. அப்படி செய்ய போய் தான் கிருஷ்ணவேணி கிட்ட வசமா மாட்டிக்கிட்டேன். கழுத்துல தாலியை கட்டினாத்தான் ஆச்சுன்னு முரண்டு பண்ணா. அதுக்கப்புறம் அவகிட்ட கொஞ்சம் பயந்துகிட்டே தான் இருக்க வேண்டி வந்தது. இப்போ அவ அட்டகாசம் பொறுக்கல. என் வியாபாரத்துல ரொம்ப தலையிடுறா. அண்ணாச்சி, இந்த குட்டி உங்க பேத்திக்கு சமமான வயசு பொண்ணு. இதை போய் கட்டிக்க ஆசைப்படுறீங்களே? உன் கவனிப்புல 2 மாசம் விட்டு வைக்க போறேன். செண்பகம் வீட்டுல இவளை நல்லா அடிச்சு நொறுக்கி விட்டுருக்காங்க. முதுகெல்லாம் ஒரே புண்ணு. உங்க குடும்ப டாக்டரை கூப்பிட்டு காட்டி நல்ல சாப்பாடு போட்டு கவனிச்சுக்கோ. அதுக்குள்ள நான் கிருஷ்ணவேணியை ஓரங்கட்டிடுறேன். அண்ணாச்சிக்கு கல்யாண ஆசை வந்துட்டா நான் என்ன செய்ய முடியும்? பத்திரம், இவன் எனக்கு சொந்தமானவ. யாரும் இவன் மேல விரல கூட வைக்க கூடாது. செலவுக்கு நீ கேட்ட பணம் தந்துடுறேன், சரிதானே? சவிதா தன் கை அருகே இருந்த பித்தானை அழுத்த வீடே ஒரு சங்கீத ஒலியில் கலகலக்க மாடியில் இருந்து தடதடவென்று 4 அழகிகள் இறங்கி வந்தனர். மம்மி, கூப்பிட்டீங்களா? யார் இந்த குழந்தை? தெளிவான ஆங்கிலத்தில் கொஞ்சினார்கள். மெல்ல பேச்சு கொடுத்து பேர் ஊர் எல்லாத்தையும் விசாரிங்க என்ற ஹிந்தியில் உத்தரவிட்ட சவிதா, சரி அண்ணாச்சி, அப்படியே செய்யறேன் என்று முனுசாமிக்கு விடை கொடுத்தாள். நிர்மலாவின் மென்மையான கன்னத்தை முரட்டு விரல்களால் மெல்ல வருடிவிட்டு முனுசாமி எழுந்து சென்று வெளியே மறைந்து போனார். என் பெயர் சுகந்தா, இவ அல்லி, அவ தாரணி, அவ பூரணி என்ற முதலில் வந்த மேக்சி சிங்காரி தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டாள்.
எல்லோரும் 20 வயதுக்கு உட்பட்ட இளஞ்சிட்டுகள், அழகு சிலைகள். சேலையில் மினுக்கிய அல்லி நிர்மலாவின் கரத்தை பற்றி கொண்டு மேலே அழைத்து சென்றாள். அவளுக்கு என்று காட்டப்பட்ட அறை நிர்மலாவின் பங்களாவில் இருந்த அவளது அறையை விட மிகவும் நேர்த்தியாக அலங்காரம் செய்யப்பட்டிருப்பதைக் கண்டு அயர்ந்து போனாள் நிர்மலா. அவள் வரப்போவதை எதிர்பார்த்தது போல அலமாரியில் அவள் உடுக்க மேக்ஸி சட்டைகள், ராப்பான்கள், சேலை ஜாக்கெட்டுகள் எல்லாம் இருந்தன. உடை மாத்திக்கோ, சாப்பாடு அனுப்பி வைக்கிறேன், பிறகு டாக்டர் வந்து உன்னை பார்ப்பார் என்று சவீதா ஆங்கிலத்தில் சொன்னாள். குளியல் அறையில் முகத்தை கழுவிக்கொண்டு உடை மாற்றிக்கொண்டாள் நிர்மலா. இனி முரண்டு பிடிப்பதில் பயன் இல்லை. அவர்களுடன் ஒத்து போவதாக நடித்தால் தான் தப்ப முடியும் என்று அவள் மனம் எச்சரித்தது. ஓர் ஊமை வேலைக்காரி தட்டில் நெய் மணத்த பிரியாணியும் தயிர் பச்சடியும் குருமா குழம்பும் கொண்டு வந்து வைத்தாள். அருகில் ஒரு வெள்ளி கூஜா நிறைய சில் என்ற தண்ணீரும் குடிக்க ஒரு தம்ளரும் கூடவே வைத்தாள். பசி வந்தால் 10ம் பறந்து போய்விடுமே. நிர்மலாவால் தாங்க முடியவில்லை. பசி கண்களை இருட்ட, நெய் வாசனை நாக்கில் நீர் சுரக்க அவசரமாக அள்ளி தின்று தண்ணீரை குடித்துவிட்டு கையை கழுவி கொண்டு வந்து உட்கார்ந்தாள். அந்த சமயம் சவீதாவுடன் ஒரு வயதான டாக்டர் கை பையுடன் உள்ளே வந்தார். உங்க அண்ணனுக்கு அப்படியா கோபம் வரும்? பரீட்சையில தோல்வியுற்று விட்டான்னு பெல்ட்டால நொறுக்கி விட்டாரோ? ச, என்ன மனிதன் என்று ஆங்கிலத்தில் பேசியபடி நிர்மலாவை படுக்கையில் குப்புற படுக்க சொல்லி முதுகை பரிசோதித்தார். புண் மீது களிம்பு தடவி பஞ்சு வைத்து பிளாஸ்திரி போட்டு விட்டு நோவும் தெரியாதிருக்க ஒரு ஊசி போட்டார். ஒரு வாரத்துல சரியாயிடும். வடு மாற கொஞ்ச நாள் ஆகும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் நாளைக்கு வந்து பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு புறப்பட்டார். அவர்கள் சென்றதும் நிர்மலா எழுந்து வந்து கதவை இழுத்தபோது அது வெளியே பூட்டப்பட்டிருப்பதை உணர்ந்தாள். இங்கேயும் சிறைவாசம் என்பதை புரிந்து கொண்ட போது அவளுக்கு அழுகையும் துக்கமும் பொங்கிக் கொண்டு வந்தன. படுக்கை மீது வந்து சாய்ந்து கொண்டவள் காதில் அடுத்த அறையில் இருந்த பெண்கள் பேசுவது கேட்டது. அது அல்லியா சுகந்தியா என்று அவளுக்கு இனம் காண முடியவில்லை. ஆனால் பேசியது துல்லியமாக கேட்டது. உனக்கென்ன? நீ நாளைக்கு உன் அலுவலக டைரக்டரோடு கல்கத்தா போற. 5 ஸ்டார் ஹோட்டல், கை நிறைய பணம் என்றாள் ஒரு பெண். போன தடவை நீ உன் அலுவலக மேனேஜரோடு அமெரிக்கா போய்விட்டு வந்தியே, எத்தனை ஃபாரின் சேலை சென்ட் வாங்கிட்டு வந்த? ஒன்னாவது எனக்கு கொடுத்தியா? ஆமா, உன் மேனேஜருக்குத்தான் கல்யாணம் ஆகலையே, உன்னை ஏன் கட்டிக்க கூடாது? இவங்க எல்லாம் நம்ம கட்டுவானுகளா? உல்லாசத்துக்கு உதவும் துணைகள் தான் நாம். வெறும் மேல் பார்வைக்கு ஒரு வேலை போட்டு கம்பெனியில வச்சிருக்கானுங்க. டைரக்டர், மேனேஜர், மற்ற கூட்டு வியாபாரிகள் என்று எவன் அழைத்தாலும் நாம் துணை கொடுக்க கிளம்பணும். ஆரம்பத்துல எனக்கு அருவருப்பா இருந்துச்சு. இப்போ மறத்து போச்சு. நிர்மலாவின் நெஞ்சு பயத்தில் படபடத்தது. அவளும் அவளுடைய பள்ளி தோழியும் ஹாஸ்டலில் வார்டன் அம்மாளுக்கு தெரியாது ஒரு புத்தகத்தை படித்த போது பல திடுக்கிடும் சங்கதிகளை புரிந்து கொண்டார்கள். கால் கேர்ள் என்ற அந்த புத்தகத்தை படித்த பின்னர் அவர்களுக்கு புரிந்த பால் உணர்வு சங்கதிகள் அவர்களது பாட்டிமார்களுக்கு கூட தெரியாது. இந்த வீட்டில் தங்கி இருக்கும் இந்த 4 பெண்களும் சவீதாவின் பெண்கள் அல்ல. போலியாக அவளை அம்மா என்று கூப்பிடுகிறார்கள். சவீதா அவர்கள் தன் மகள்கள் என்று அறிமுகப்படுத்தினதும் போய். இது ஒரு கால் கேர்ள் அமைப்பு. இங்கே வந்து இப்போது மாட்டிக்கொண்டிருக்கிறாள். அவள் சிந்தனையை துண்டிப்பது போல பக்கத்து அறை பெண் கொஞ்சம் உரத்த குரலில் சொல்லி சிரித்தது துல்லியமாக கேட்டது. இந்த புது குட்டி சாந்தாவை அந்த கிழவன் கட்டிக்க போறானாம். அவளை நம் போல சும்மா வெளியூருக்கு அனுப்ப முடியாதாம். அந்த கிழவனுக்கு எத்தனை ஆசை! கழுக்கென்று சிரித்த போது கோபத்தில் நிர்மலாவின் முகம் சிவந்தது. நெஞ்சு பதறி போனாள் நிர்மலா. திடீரென்று அவள் நினைவில் ஒரு நிகழ்ச்சி பளிச்சிட்டது. அப்போது அவள் 7 வயது சிறுமி. ஒரு நாள் இரவு அப்பா ஒரு இளம் பெண்ணுடன் வீட்டுக்கு வந்திருந்தார். முன்னறையில் அவளுக்கு குளிர்பானம் தந்து உபசரித்து கொண்டிருந்தார். அழகான அந்த பெண்ணை வியப்போடு நிர்மலா பார்த்தாள். நீ போய் தூங்கு, இங்கே ஏன் வந்த? அப்பா கோபித்து கொண்டு அவளை மாடிக்கு விரட்டி விட்டார். நிர்மலாவுக்கு தூக்கம் வரவில்லை. விளக்கை அணைத்துவிட்டு மெல்ல கதவு இடுக்கு வழியாக பார்த்தபோது அப்பா அந்த பெண்ணை அணைத்து கொண்டு தமது அறைக்குள் சென்று கதவை தாளிட்டுக் கொள்வதை கண்டாள். அன்று இரவு முழுவதும் அவள் ஒருவித கலவரத்தினால் அழுது கொண்டிருந்தாள். அந்த செயலின் அர்த்தம் பின்னர் அவள் வளர்ந்த பின் புரிந்தது. பெற்றவர்களின் பாவம் பிள்ளைகளை பாதிக்கும் என்பார்களே, அவள் தந்தை செய்த பாவங்கள் இப்போது அவளை சூழ்ந்து கொண்டு விட்டனவா? சின்னம்மா, என்ன மன்னிச்சுக்கோங்கோ.
உங்க நல்ல குணம் தெரியாம தப்பு செஞ்சுட்டேன். எனக்காக முருகனை வேண்டிக்கோங்க. எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தப்பி வந்தா உங்களோட கூட முருகன் கோவிலுக்கு போய் பால் அபிஷேகம் செய்து உங்க கால்ல விழுந்து நான் மன்னிப்பு கேட்டுப்பேன். சத்தியம், இது சத்தியம். துக்கம் தாங்க முடியாது அழுதாள் நிர்மலா. விடியற்காலை வேளை முனுசாமியின் கார் எழுப்பிய ஒலியைக் கேட்டு கிருஷ்ணவேணி பரபரப்புடன் வெளியே வந்தாள். அவள் எப்பொழுதும் விடியும் முன்பே குளித்து அழகாக உடுத்தி கொண்டு ஓரளவு ஒப்பனையில் சிங்காரித்து கொண்டு பூசை அறை விளக்கை ஏற்றி சாமியை கும்பிட்டு விட்டுத்தான் அடுப்பு அருகில் போவாள். சமையலுக்கு உதவும் வேலைக்கார அம்மா விடிந்த பிறகுதான் வருவாள். அதற்கு முன்னர் அவளுக்கு காஃபி சாப்பிட்டாக வேண்டும். கிருஷ்ணவேணி வாசல் பக்கம் விரைந்தாள். கேட்டின் பூட்டை திறந்து விட்டாள். அவளுடன் கூட ஓடி வந்த 2 நாய்க்குட்டிகளும் மகிழ்ச்சியில் உரத்து குரைத்தபடி துள்ளி கொண்டு ஓடி வந்தன. கார் உள்ளே வர அவை இடைஞ்சலாக இருக்கக்கூடாது என்று அவைகளை தன் 2 கைகளிலும் தூக்கி அணைத்து கொண்டு புன்முறுவலுடன் கணவரை வரவேற்றாள். ஆனால் மனதில் ஒரு கனமான உணர்வு பாறாங்கல்லாக அவளை அழுத்தி கொண்டிருந்தது. ஊர் திரும்ப டிக்கெட் கிடைக்க ரொம்ப பாடா போச்சு என்றபடி அவர் காரை நிறுத்திவிட்டு தனது கை பையுடன் இறங்கினார். என்ன மாதிரி நடிக்கிறார் மனிதர்? மனதுக்குள் எண்ணிய அவள் அவரை கடைக்கண்ணால் நன்றாகவே கவனித்தாள். அவள் சில வகுப்பு படித்தவள், ஆங்கிலம் ஓரளவுக்கு தெரிந்தவள். மேலும் அவருடன் கூட இணைந்து வாழத் தொடங்கிய இந்த சில ஆண்டுகளில் மனிதரை நன்றாகவே எடை போட்டு வைத்திருந்தாள். அவர் எப்பொழுதும் பயண டிக்கெட் எடுக்கும் டிராவல் ஏஜென்சியை தொலைபேசியில் கூப்பிட்டு அவள் ஏற்கனவே கேட்டுவிட்டிருந்தாள். திரு முனுசாமிக்கா? அவருக்கு பம்பாய்க்கு நாங்கள் டிக்கெட் எடுக்கவில்லையே. மறுபக்கத்தில் புதிதாக அமர்த்தப்பட்ட பெண் அலுவலர் உண்மையை சொல்லிவிட்டாள். அதை கேட்டதில் இருந்து அவள் மனம் கொதித்து கொண்டிருந்தாள். எங்கேயோ ஒரு ஹோட்டலில் ஓர் இளம் பெண்ணோடு உல்லாசமாக நாளை போக்கிவிட்டு வந்திருக்கிறார் ஆசாமி என்ற ஆத்திரம் உள்ளே கனன்று கொண்டிருந்தது. கடந்த சில மாதமாக அவரது போக்கு அவளுக்கு மிக்க அச்சத்தை கொடுத்தது உண்மை. ஒரு வைர அட்டிகை வாங்கி தர வேண்டும் என்று அவள் வெகு நாளாக கேட்டு கொண்டிருந்தாள். இத பார், அட்டிகை நகைன்னு இனிமே எதுவும் கேட்டையோ நான் பொல்லாதவனாகி விடுவேன் என்று ஒரு நாள் அவளிடம் கடுமையாக கத்திவிட்டார். ஏன் இத்தனை நேரம் ஆச்சு என்று கேட்டுவிட்டால் கூட அவர் கோபத்திலே கொதித்து போவார். கட்டின பெண்டாட்டி போல ரொம்பத்தான் அலட்டிக்கிறா என்று கடுமையாக அவளை சாடவும் செய்தார். சினிமாவில் சேர ஆசைப்பட்டு வீட்டை விட்டு ஓடி வந்து புகைவண்டி நிலையத்தில் மீசைக்காரன் ஒருவன் பிடியில் சிக்கி முனுசாமியிடம் வந்து சேர்ந்தவள் அவள். அவருக்கு அவள் மேல் ஏற்பட்ட ஈர்ப்பு அவளுக்கு நன்மையாகிவிட்டது. சிவப்பு விளக்கு பகுதியில் தள்ளிவிடாது தன் உடமையாக்கி கொண்டார். அவளது வற்புறுத்தலுக்கு இணங்கி ஒரு கோவிலில் அவள் கழுத்தில் ஒரு மஞ்சள் கயிறை கட்டி வைத்தார். அந்த வீட்டை வாங்கி தந்து சகல வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்தார். வீடு, நகை, வங்கியில் பணம் எல்லாம் இருந்தன. ஆனால் அதனால் என்ன பலன்? ஒரே நாளில் அத்தனையையும் தம்மிடம் வரும்படி மிரட்டி பறித்து கொள்ள அவரால் இயலும். வெளியே போ என்று விரட்டி கூட விடலாம், அல்லது வேறு எவரிடமேனும் அவளை விற்றுவிடவும் அஞ்ச மாட்டார். பலவும் எண்ணி அவள் தனது வருங்காலத்தை பயங்கரத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். அவர் குளித்து வேறு உடுத்தி கொண்டு சாப்பாட்டு மேசை அருகே வரும் முன் அன்பு மனைவியாக அவளும் இட்லியை அவித்து மிக்சியில் தேங்காய் சட்னியை அரைத்தெடுத்து வந்து பரிமாறினாள். நுரை ததும்பிய காஃபியை டம்ளரில் நிரப்பிக் கொண்டு வந்து வைத்து உபசரித்தாள். அன்பாக பேசி அனுசரணையாக நடிக்காவிடில் மனிதர் கந்தல் துணியாக உதறி விடுவாரே என்கிற திகில். கம்பெனி காரியமாக போய்விட்டு பகல் சாப்பாட்டுக்கு வருவேன். ஏதாவது முக்கிய செய்தி இருந்தால் ஃபோன் பண்ணு. கெஞ்சலாக அவள் கன்னத்தை கிள்ளிவிட்டு கிளம்பிவிட்டார் அவர். சமையல்காரம்மா வந்ததும் அவளை உள்ளே விட்டு கேட்டை பூட்டிவிட்டு திரும்பிய போதுதான் சற்று தொலைவில் வந்து கொண்டிருந்த அந்த மோட்டார் சைக்கிளை கவனித்தாள். முதல் நாள் விசாரித்துவிட்டு போன அதே வாலிபன்தான் அவன். வெள்ளை சட்டையும் பேண்ட்டும் அணிந்து கொண்டு கச்சிதமாக கவர்ச்சிகரமாக கண்களுக்கு விருந்தாக வண்டியை வீட்டு வாசல் முன்னால் நிறுத்திவிட்டு இறங்கி நின்றான். திரு முனுசாமி வந்து விட்டாரா? நெற்றி மீது புரண்ட தனது சுருண்ட முடியை விரல்களால் ஒதுக்கிவிட்டு கொண்டான். அவளது அழகிற்கும் படிப்பிற்கும் இப்படிப்பட்ட வாலிபன் அல்லவா கணவனாக அமைந்திருக்க வேண்டும்? தேவையில்லாத ஆசையினால் அவள் வீட்டை விட்டு ஓடி வந்து ஒரு படுகுழியில் விழுந்து விட்டிருக்கிறாளே. அந்த வாலிபனை மறுபடியும் ஏற இறங்க பார்த்தபோது முகம் சிவந்து போனாள். மனம் பக் பக் என்று அடித்து கொண்டது.
எந்த பெண் இவனை கணவனாக அடைய கொடுத்து வைத்திருக்கிறாளோ? ஏக்க பெருமூச்சு விட்டாள். அவரை தேடிக்கிட்டு இப்படி அவசரமா மறுபடியும் வந்ததன் காரணத்தை எனக்கு சொல்ல முடியுமா? நன்கொடை சம்பந்தமாகவா அல்லது மென்மையாக முறுவலித்தபடி மெல்லிய குரலில் கேட்டாள். அவனுடன் சற்று நேரம் பேசிக்கொண்டு நிற்க வேண்டும் போன்றதொரு ஆவல். வக்கீல் அருணின் மூளை பரபரவென்று கணக்கு போட்டது. அந்த அழகான இளம் பெண்ணின் குரலில் தொனித்த பொறுமை அவளது பதவிக்கு ஆட்டம் கண்டிருப்பதை துல்லியமாக தெரிவித்தது. அதை சாதகமாக வைத்து கொண்டு அவன் சட்டென்று பேசினான். என் தங்கை சாந்தாவை திரு முனுசாமி காரில் ஏற்றி அழைச்சுகிட்டு வந்தாராம். முன்பின் தெரியாத இந்த மனிதர் என் தங்கையை ஏன் அழைச்சுகிட்டு வந்தார்? நேற்று இவள் வீடு திரும்பவில்லை. போலீஸுக்கு தகவல் கொடுக்கும் முன் அவரை நேரில் கேட்டு என் தங்கச்சியை அழைச்சுக்கிட்டு போக வந்தேன். அழுத்தமாக கூறிவிட்டு வெளிரி போன அவள் முகத்தை வேடிக்கையாக பார்த்தான். உங்கள் தங்கச்சிக்கு என்ன வயது இருக்கும்? பள்ளிக்கூடத்து சிறுமி, ஏன் கேட்குறீங்க? அவள் மனம் சற்று லேசாகியது. முனுசாமியின் மற்ற வியாபாரங்களை பற்றி அவள் நன்கு அறிவாள். மேலும் அவள் தன் நிலைமையை ஒழுங்கு செய்து கொள்ளும் முன் அந்த மனிதரை காட்டிக் கொடுக்க முடியாதே. அவள் துரோகம் செய்துவிட்டதை அறிந்தால் மனிதன் அவள் கழுத்தை திருகி வாழை மரத்தடியில் புதைத்து விடுவாரே. என் வீட்டுக்காரர் வெளியூர் போயிருக்கிறார். வர 1 வாரம் ஆகும் என்று முன்பே சொன்னேன். பிறகு வந்து நீங்கள் விசாரிச்சுக்கோங்கோ. ஊரில் உள்ள பள்ளிக்கூட சிறுமிகளுக்கு கார் சவாரி கொடுக்க அவருக்கு பொழுது கிடையாது. வியாபாரத்தை கவனிக்கவே நேரம் இல்லாது அவர் அலைகிறார். பாவம், உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் போலீசுடன் வந்து வீட்டை சோதனை போட்டுக்கலாம். யாரோ சொன்ன தவறான தகவலை வச்சுக்கிட்டு கண்ணியமானவங்க வீட்டில் வந்து நீங்க கண்ணா பின்னான்னு பேசுறது தப்பு. கொஞ்சம் கோபமாக பேசிவிட்டு அவள் உள்ளே திரும்பி விட்டாள். குப்பென்ற வியர்த்த முகத்தை சேலை தலைப்பில் அழுத்தி துடைத்து கொண்டு மாடிப்படி ஏறி அவரது அறைக்கு ஓடினாள். தனிப்பட்டு இயங்கும் அவரது தொலைபேசியில் அவரை அவசரமாக அழைத்து சங்கதியை சொன்னாள். ரொம்ப கெட்டிக்காரி, நல்ல வேலை செய்தாய். நான் எச்சரிக்கையோடு இருப்பேன். 2 வாரத்துக்கு நான் டெல்லிக்கு போய்விட உத்தேசிக்கிறேன். நீ வீண் கவலைப்பட வேண்டாம். போனை வைத்தார். தலையை சொரிந்து கொண்டு சில நிமிடம் சிந்தித்தார். பிறகு தொலைபேசியில் சாந்தா அம்மாளை அழைத்தார். இந்த சாந்தா பெண்ணுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான். அவன் எப்படியோ கண்டுபிடிச்சு என் வீடு வரை தேடிக்கிட்டு வந்துட்டான். அதனால் நான் 2 வாரம் டெல்லியில் இருப்பதாக முடிவு செய்திருக்கிறேன். அதுவரை நீ அந்த பெண்ணை பத்திரமா பார்த்துக்க. காயமாறி 1 மாசத்துல அவ தெம்பு அடைஞ்சிடுவாள். அதுக்குள்ளார நான் கல்யாண ஏற்பாட்டை முடிச்சுடுவேன். மைனர் பெண்ணை கடத்திக்கிட்டு வந்ததா ஏதாச்சும் தகராறு வந்தால் அவளை என் மனைவி ஆக்கிட்ட பிறகு அவன் அண்ணன் அழைச்சுக்க பிரியப்பட மாட்டான். கௌரவமான குடும்பத்து பையனாட்டமா தோணுதாம், வேணி சொல்லுச்சு. அதனால மேற்கொண்டு அவனால் எதுவும் செய்து குடும்ப பெயரை நாசப்படுத்திக்க விரும்ப மாட்டான். எதுக்கும் அந்த பொண்ணுகிட்ட என்னை பத்தி நல்ல வார்த்தைகள் சொல்லி வை. அன்பா கவனிச்சுக்கோ. உன் 4 மகளும் இதில் தேர்ந்தவர்களாச்சே. அண்ணே, கெட்டிக்காரத்தனத்துல உங்களை அதுகளால மிஞ்ச முடியுமா? கலகலவென்று சவிதா மறுபுறத்தில் சிரிக்க, அதன் எதிரொலியாக இந்த புறத்தில் முனுசாமி அட்டகாசமான குரலில் உரக்க நகைத்தார். போலீஸ், அண்ணன்மார்கள், பெற்றோர்கள், காதலர்கள் என்று எத்தனை பேரை அவர் இதுவரை சமாளித்திருக்கிறார். இந்த பள்ளி சிறுமி சங்கதி ஒரு கொசுவுக்கு சமானம். எண்ணி எண்ணி சிரித்தார். குளித்துவிட்டு நரேந்திரன் சுத்தமாக உடுத்திக்கொண்டு சோப்பு மணம் முன்னால் வீசி பராக் கொடுக்க முன்னறைக்குள் நுழைந்தான். அங்கே வீணா, அருண், சுந்தரம் மூவரும் அமர்ந்திருந்தனர். சுவரோரமாக பழனி காவல் தெய்வம் போல கைகட்டி நின்று கொண்டிருந்தான். அவனுள் எரிச்சல் மூண்டது. வீடு, அதனுள் உள்ள பொருள்கள் அத்தனையும் நியாயப்படி அவனுக்கும் அவன் தங்கைக்கும் சேர வேண்டிய சொத்துக்கள். அவைகளின் சுகத்தை அவனிடம் இருந்து தட்டி பறித்து அனுபவிக்க வந்து இருப்பது போல அந்த மூவரும் 3 இருக்கைகளில் சாய்ந்தபடி அடிக்குரலில் பேசிக்கொண்டிருந்ததை அவனால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. வாங்க, உட்காருங்க. உங்களிடமும் தகவலை சொல்லிவிட்டு போகத்தான் வந்திருக்கிறேன். அருண் அழைத்தான். நரேந்திரன் தாடை இறுகி போனான். எரிமலையாக மனதில் கோபம் மூண்டு கொண்டு வந்தது. நானும் தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். 3 நாளாக போகிறது. உண்மை தகவல் எதையும் நீங்கள் சேகரித்ததாக தெரியலையே. ஏளனமாக கேட்டான். இன்னொரு இருக்கையில் தொப்பென்று சாய்ந்து கொண்டான். நீங்கள் பம்பாயில் இருந்து வந்ததில் இருந்து உங்கள் தங்கை காணாமல் போனதை பற்றிய பழியை மற்றவர்கள் மேல் போட முயன்றீர்களே ஒழிய எந்த விதமான ஒத்துழைப்பையும் தரவில்லையே. போலீஸையும் அழைக்கக்கூடாது. நாமே தேடி போக வேண்டும் என்றால் இது சாதாரண சங்கதி அல்லவே.
நீங்கள்தான் பெரிய துப்பறியும் சிங்கம் போல தினமும் பல தடவை இந்த வீட்டுக்குள் வருவதும் போவதுமாக காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. மிஸ்டர் நரேந்திரன், அருண் நம் வீட்டுக்குத்தானே வரவில்லை. நான் தான் அவர் தந்தை உதவியை தேடிக்கிட்டு போனேன். அவர் ஊரில் இல்லை. அவரது உதவியாளராக பணிபுரியும் அருண் கூட புறப்பட்டு வந்து உதவ முன்வந்தார் என்றார் சுந்தரம் அவசரமாக. தெரியும், உருமினான் நரேந்திரன். மிஸ்டர் அருண் நம்ம வீட்டுக்கு காஃபி டிஃபன் சாப்பிடவா வந்து அலைகிறார்? மேலே என்ன முடிவெடுக்கலாம் என்று மற்றவர்களின் ஆலோசனையை கேட்கத்தான் இங்கே வருகிறார். நீ எதுவும் உருப்படியா யோசனை சொல்லாவிட்டாலும் வீண் வாதம் பண்ணி சங்கதியை குழப்பாதே. கடினமான குரலில் வீணா அதட்டினாள். நரேந்திரன் முகம் சிவந்து போனான். எத்தனை திமிரு விளக்கு! பக்க பலமாக 3 ஆண்கள் துணை இருக்கிறார்கள் என்ற ஆணவத்தில் கருணாகரனே அதட்ட பயப்படும் தோளுக்கு மிஞ்சி வளர்ந்துவிட்ட மகனை மற்றவர்கள் முன்னிலையில் பச்சை குழந்தையை மிரட்டுவது போல பற்களை நரநரவென்று கடித்தான். வெளியே கொட்ட முடியாத வார்த்தைகளை விழுங்கிக் கொண்டு அவளை வெறுப்புடன் பார்த்தான். தெரியும் எனக்கு. உங்களுக்கு இவன் மேல் ஏன் இந்த பரிவு என்பது புரிகிறது. என் தந்தையின் விதவை என்று வெள்ளை புடவையில் வேஷம் கட்டிக்கொண்டு கள்ளத்தனமாக இவனை பார்த்து முறுவலிப்பதும் காஃபி பலகாரம் தந்து உபசரிப்பதும் எதற்காகன்னு விளங்கலையா? இப்படி ஒரு சாகசம் செய்துதானே என் தந்தையை கைக்குள் போட்டு இத்தனை சொத்துக்களையும் சுருட்டி கொண்டு. அவன் மனதிற்குள் குமுறிய எண்ணங்களை அவனது பார்வையில் ஓரளவு வீணா புரிந்து கொண்டாள். அவள் நெஞ்சு ஆத்திரத்தில் துடித்தது. கூண்டுக்குள் அடைப்பட்ட பச்சை கிளி போல அவள் அந்த மங்களாவுக்கு தலைவி என்ற தகுதியில் வந்து சிக்கிக்கொண்டு வெளியேற வகையின்றி தவிக்கும் ஒரு வேதனை போதாது என்று கருணாகரன் பெற்ற செல்வங்கள் இரண்டும் அவளை எப்படி சித்திரவதை செய்கின்றன. எல்லாம் அவளது சிற்றன்னையின் பேராசையால் விளைந்த மோசம். இல்லை இல்லை, தந்தை இறந்து போய் தவித்த குடும்பத்தை காத்து அவர்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவளது இளகிய மனம் எண்ண முயன்றது. அவளது வாழ்க்கையை நாசம் செய்துவிட்டது. அதெல்லாம் பற்றி இப்போது நினைத்து என்ன பயன்? இந்த பொடி பயல் நரேந்திரன் லேசுப்பட்டவன் இல்லை. உண்மையிலேயே தங்கை மீது பாசமும் பரிவும் இருந்தால் பதறிப்போய் தேடும் முயற்சியில் அருணுடன் கூட கலந்து கொண்டிருப்பானே. இவன் மனம் உண்மையில் என்னதான் நினைக்கிறது? வீட்டை விட்டு வெளியேறி போன தங்கை செத்து ஒழிந்து விட்டால் அவள் பங்கு சொத்தும் தன்னை சேர்ந்துவிடும் என்று கணக்கு போடுகிறானா? பாவி! அவள் மனம் பலவாறு எண்ணி பதைத்தது. 2 தினங்களாக அவள் அலுவலகத்திற்கோ தொழிற்சாலைக்கோ போகவில்லை. அந்த மேற்பார்வை பணியை அவளுக்கு பதில் சுந்தரம் செய்து கொண்டிருந்தான். அதற்கு காரணம் இருந்தது. ஒரு சமயம் நிர்மலா ஒரு பணக்காரரின் மகள் என்பதை அறிந்த அந்த கடத்தல் கூட்டத்தினர் அவளை ஈடாக வைத்து கொண்டு சில லகரங்களை அவளது உறவினரிடமிருந்து கறந்து விடலாம் என்ற எண்ணத்துடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் வீட்டோடு இருந்து வீணாதானே அந்த பொறுப்பை ஏற்று அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். நரேந்திரனையே முற்றிலும் நம்பிவிட்டு அவள் வெளியே போக முடியாது. தங்கை உயிர் போனால் போகட்டும், பணம் தர முடியாது என்று அவன் கருணையின்றி ஒரு சமயம் மறுத்து விடலாம். பின்னர் அந்த பழி பாவம் எல்லாம் அவள் தலையில் தானே சுமத்தப்படும். அருண் சொல்லிக் கொடுத்த யோசனைப்படி அவள் வீட்டை விட்டு, அதுவும் அவளது முன் அறையை விட்டு அதிகம் அந்த பக்கம் இந்த பக்கம் அசையவே இல்லை. தொலைபேசியில் ஏதாவது சங்கதி வராதா என்று காத்திருந்தாள். தனது கடைசி முயற்சியும் தோல்வி அடைந்ததை பற்றி அருண் கூறிய போது அவர்கள் அனைவரும் கவலையில் ஆழ்ந்து போனார்கள். திருமதி முனுசாமி தந்த தகவல் படி அவள் கணவன் வெளியூர் போயிருப்பது உண்மையானால் கூடவே கட்டாயம் நிர்மலாவை அவர் கடத்தி சென்றிருப்பார். இனி விளக்கம் தேவையில்லையே. இத்தனை நேரம் நிர்மலா சிவப்பு விளக்கு பகுதியில் விற்கப்பட்டிருக்கலாம். தொழிலை துவக்க வற்புறுத்தப்பட்டு இம்சைப்பட்டு கொண்டிருக்கலாம். அருண் விவரித்த போது வீணாவின் கண்கள் ஈரமாகி போயின. ஒரு செல்வ சீமானின் அருமை மகளுக்கு இப்படியா ஒரு விபத்து ஏற்பட வேண்டும்? மிஸ்டர் அருண், எதற்கும் உங்கள் உறவினரான அந்த போலீஸ் அதிகாரியை கலந்து ஆலோசித்துவிட்டு வந்து உடனடியாக தெரிவியுங்கள். மேற்கொண்டு நாம் ஏதாவது அவசர முடிவு எடுத்தாக வேண்டும். இல்லாவிட்டால் பேச முடியாது. அவள் துயரத்தில் தடுமாறினாள். நிர்மலாவை போன்ற பள்ளி சிறுமியை, உலகத்தை பற்றி அதிகம் அனுபவத்தில் தெரியாத பேதையை, சுகபோகத்தில் வாழ்ந்த பச்சிளம் பாவையை, உலகத்திலேயே மிக மட்டமாக எல்லோராலும் அருவருப்புடன் நோக்கப்படும் அந்த வியாபாரத்தில் ஈடுபடுத்துவது அக்கிரமம். உடல் பதறிப்போனாள். நிர்மலா அவள் மகள் அல்ல. அவளை ஏமாற்றிவிட்டு வேடிக்கை பார்க்க சதி செய்த பொல்லாத பெண். இருந்தாலும் அவள் ஒரு சிறுமி. வெளிச்சமான வருங்காலம் அவளுக்கு இருந்தது. எல்லாவற்றையும் நாசம் செய்துவிட்டு
அம்மா, எதுக்காக கண் கலங்குறீங்க? அருணின் உறவினர் மகாலிங்கத்தை நானும் அவருடன் கூட போய் பார்த்து அவர் ஆலோசனைப்படி காரியங்களை மேலே தொடர்வோம். பயப்படாதீங்க. முயன்றால் வெற்றி கிடைக்காது போகாது. ஆறுதலாக சொன்னார் சுந்தரம். நீலி கண்ணீர் வடித்து நிர்மலாவுக்காக ரொம்ப ஆதங்கப்படுகிறார்களோ? தனக்குள்ளே குமைந்தான் நரேந்திரன். அருணும் சுந்தரமும் உடனடியாக கிளம்பினார்கள். ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி மகாலிங்கத்தின் மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்தது. முனுசாமி அன்கோ என்ற புண்ணாக்கு வியாபாரம் செய்யும் கடையில் போய் விசாரித்தால் மொத்த வியாபார கிடங்கை தேடி நகரத்திற்குள் அருணும் சுந்தரமும் காரில் விரைந்தனர். முனுசாமியா? அவர் ஊர்ல இல்லையே. வர 2 வாரங்களுக்கு மேல் ஆகும். புண்ணாக்கு அதிக அளவில் தேவைப்படுகிறது என்றால் நீங்களே நேரில் 20ஆம் தேதி வாக்கில் வந்து அவரிடம் கேளுங்கள். வாங்கவோ விற்கவோ எங்கள் யாருக்கும் அதிகாரம் கிடையாது என்ற கையை விரித்தார். தலைப்பாகை கட்டி பட்டை நாமம் போட்டுக்கொண்டு மேசை மீது அடுக்கான ஃபைல்களுடன் உட்கார்ந்திருந்த கடையின் தலைமை கணக்கர். மறுபடியும் ஏமாற்றமா என்ற ஏக்கமான உணர்வில் கீழ் உதட்டை கடித்து கொண்டு காரில் ஏறினான் அருண். நிர்மலா தன் நிலைமையை நன்றாகவே உணர்ந்து கொண்டு விட்டாள். அவள் எப்படி முயன்றாலும் அவர்கள் வெளியே விடப் போவதில்லை. அந்த பேராசைக்கார முனுசாமி அவளை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறார். அவள் அழகு, கௌரவம் எல்லாவற்றிற்கும் இப்படியா ஒரு கணவன் அமைவது? அவள் எப்படியாவது அங்கிருந்து தப்பிவிட வேண்டும். பகலும் இரவும் அவள் மூளையில் பல சிந்தனைகள். சவீதா அந்த வியாபாரத்தில் மிகவும் அனுபவப்பட்டவள். அவள் கை வழியே இடம் மாறிய இளம் பெண்கள் எத்தனையோ பேர். யார் யாரை எப்படி வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்பது அவளுக்கு கை வந்த கலை. ஆனால் ஒரு சின்ன பெண், பள்ளிக்கூடத்து சிறுமியின் மூளை அவளுடையதை விட பரபரப்பாக சிந்திக்க கூடும் என்பதை அவள் எதிர்பார்க்கவில்லை. யானைக்கு மடி சறுக்குமே. எத்தனை வற்புறுத்தி கேட்டும் நிர்மலா தன் உண்மை பெயர், முகவரி, தான் யார் மகள் என்ற விவரத்தை சொல்லவே இல்லை. அதிகம் அதட்டி கேட்டால் ஓவென்று அழத் தொடங்கினாள். வீட்டை விட்டு ஓடி வந்துவிட்ட பெண் தன் முகவரியை சொன்னால் நாம் திரும்ப அங்கே கொண்டு போய் விட்டு விடுவோம். பெற்றோர்கள் செய்த தவறுக்கு கடுமையாக தண்டிப்பார்கள் என்ற அச்சம் போலும். மக்கு பெண். இந்த வீட்டுக்குள் வந்தவர்கள் வீட்டை கனவில் கூட பார்க்க முடியாதே. தனக்குள் எண்ணி சிரித்து கொண்டாள் சவீதா. தனது கண்டிப்பான தோரணையை சற்று தளர்த்தினாள். வெளி வாயிற்கதவு உள்ளே பூட்டப்பட்டிருக்கிறது. கீழே மாடிப்படி அருகில் ஒரு காவலாளி இருக்கிறான். அவர்களை மீறிக்கொண்டு அந்த சின்ன பெண் ஓடிவிட முடியாது என்ற அசட்டை அவர்களுக்கு. 2 தினங்களுக்கு பின் நிர்மலா தங்கி இருந்த அறையின் கதவை வெளிப்புறம் பூட்டுவதை நிறுத்திவிட்டார்கள். அங்கு இருந்த மற்ற 4 பெண்களைப் போல வீடு முழுவதும் வளைய வரும் உரிமையை நிர்மலாவுக்கும் வழங்கிவிட்டாள். முனுசாமி சொன்னது போல் ஒரு சில நாளில் நல்ல வைத்திய கவனிப்பால் நிர்மலாவின் முதுகு காயம் குணமடைந்து வலி குறைந்து லேசான தழும்பாக மாறியது. சத்தான உணவை தின்று ஓய்வாக இருந்ததன் பயன் நிர்மலாவின் கன்ன கதுப்புகள் ஆப்பிளை போல சிவந்து அழகாக தெரிந்தன. பகட்டான உடைகளில் அந்த பெண் தகதகவென்று பார்க்க அழகாகி விட்டதைக் கண்டு சவீதாவுக்கு ஒரே வியப்பு. மெழுகு பொம்மை போல மின்னும் அந்த சிறுமியை விற்றுவிட்டால் சில மாதங்களில் ரூபாயை அள்ளி விடுவாளே. ஆனால் முனுசாமியை விரோதித்து கொள்ள இயலாதே. அவரை நினைத்ததும் அச்சம் வந்தது. நிர்மலா தன் பிடிவாத குணத்தை உதறிவிட்டு மிகவும் தந்திரமாக செயல்படத் தொடங்கினாள். அல்லி அக்கா, தரணி அக்கா என்று மற்ற பெண்களிடம் உறவு கொண்டாடி ஆங்கிலத்தில் அரட்டை அடித்தாள். பூதம் போல கட்டிலின் மீது சாய்ந்து கொண்டு கிடக்கும் சவீதா அருகில் அந்த பெண்கள் உட்கார்ந்து கொண்டு மம்மி என கொஞ்சியபடி கால்களை பிடித்துவிடும் பழக்கத்தை கண்டதும் தானும் அவ்வாறே செய்ய முற்பட்டாள். வேலைக்காரி பணிவிடை செய்ய வீட்டுக்கு செல்வ மகளாக வாழ்ந்து பழக்கப்பட்ட அவள் கண்டவளின் காலை பிடிக்க நேர்ந்து விட்டதே என்று உள்ளூர வெட்கப்பட்டாள். ஆனால் என்ன செய்வது? அந்த அவமானத்தை அவளாகத்தானே தேடிக்கொண்டாள். சவீதா ரொம்பவும் மகிழ்ந்து போய்விட்டாள். அந்த சிறுமியால் அவளுக்கு எந்த விதமான தொல்லையும் கிடையாது. வெகு விரைவில் வழிக்கு வந்து விட்டாள். ஆனால் முனுசாமியிடம் உண்மையை மறைத்து தான் மிகவும் பாடுபட்டதாக கூறி கொஞ்சம் கூடுதலாகவே பணத்தை அவரிடம் இருந்து பறிக்க வேண்டும் என்று தன்னுள் கணக்கு போட்டு கொண்டிருந்தாள். 1 வார காலத்திற்கு பின் முனுசாமி தொலைபேசியில் அவளை வெளியூரில் இருந்து அழைத்தார். சற்று தூரத்தில் முன் அறையில் நின்று கொண்டிருந்த நிர்மலா அவர்கள் பேசியதை உன்னிப்பாக கேட்டபடி பத்திரிகை ஒன்றை புரட்டி கொண்டிருந்தாள். ஹிந்தியில் தான் சவீதா பேசினாள். கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யணுமா? அடுத்த வாரமே எல்லாம் முடிச்சுடணுமா? சரி,
உங்களுக்கு இந்த வயசுல இப்படி ஒரு ஆசை வந்து உலுக்குதே, சிரித்தாள் சவீதா. பெண்ணுக்கு புடவை எடுக்க மற்ற செலவுகளுக்கு 10,000 ரூபாய் ஆள்வசம் கொடுத்து அனுப்புறீங்களா? அது போதாது, மேற்கொண்டு கையை விட்டு நான் போட்டால் பிறகு கணக்கு தீர்த்துட்டு பெண்ணை வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போகணும். நடு வீட்டு தாலி கல்யாணம் தானே, தடபுடலா செய்துவிடலாம். பெண்ணுக்கு உயர்ந்த ரக சேலை எடுக்கணுமா? சரி, உங்கள் பிரியப்படி செய்து விடுறேன். அது கையில செலவுக்கு 2,000 ரூபாய் தர சொல்றீங்களா? பரவாயில்லை, தாலி கட்டுவதற்கு முன்னாடியே ரொம்ப தாராளமா இருக்கீங்க. அவளும் உங்களை கட்டிக்க துடியா இருக்கா. பணத்தை முன்ன பின்ன பார்த்ததில்லை போலிருக்கு. எதை கண்டாலும் ஆன்னு அதிசயப்பட்டு வாயை பிளக்கிறா. வச்சுடட்டுமா? தொலைபேசியை வைத்தாள் சவீதா. அவள் பேசிய அத்தனையும் கேட்டுக்கொண்டிருந்த நிர்மலாவின் நெஞ்சு படபடத்தது. இந்த சமயத்தை அவள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் தப்பவே முடியாது. சவீதாவுக்கு கடைகளுக்கு போகும் காரியம் அத்தனை பிடிக்காத சங்கதி. மேலும் பொழுதை வீணாக்கி கொண்டு கடை தெருவில் சுற்றினால் வீட்டுக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு வசதி செய்து கொடுப்பது யார்? அல்லி, தரணி இருவர் மட்டும்தான் வீட்டிலே இருந்தனர். மற்ற இருவரும் வழக்கப்படி அலுவலக காரியமாக வெளியூர் சென்றிருந்தனர். அல்லி அக்காவும் தரணி அக்காவும் கூட வருவாங்க. வேண்டிய செயலை எடுத்துக்கொண்டு உனக்கு தேவையானதை வாங்கிட்டு சீக்கிரமே திரும்பிடுங்கோ என்று உத்தரவிட்டபடி நிர்மலாவின் கையில் 2,000 ரூபாய்களை எண்ணி தந்து மீதியை வயதில் பெரியவளான அல்லியிடம் கொடுத்தாள் சவீதா. போயிட்டு சீக்கிரம் பத்திரமா வந்துடணும் என்ற நிர்மலாவின் கன்னங்களை அவள் வருடிய போது நிர்மலா அந்த அருவருப்பை சகித்து கொண்டு தலையை பணிவுடன் அசைத்தாள். அவர்கள் மூவரும் காரில் கடை தெருவுக்கு புறப்படுவதற்குள் மாலை பொழுது மங்கி இருள் பரவத் தொடங்கிவிட்டது. சாலையின் ஒரு பக்கத்தில் காரை நிறுத்திவிட்டு டிரைவர் அருகில் இருந்த ஹோட்டலில் காஃபி சாப்பிட கிளம்பிவிட்டார். கல்யாண காலம். கடையில் ஒரே கூட்டம். நிர்மலா கடை கண்ணால் தன்னை சுற்றிலும் கவனித்து கொண்டாள். விற்பனையாளர் விதவிதமான சேலைகளை விரித்து மேசை மீது போட்டார். அல்லியும் தரணியும் கண்கள் விரிய வியப்புடன் அவைகளை பார்வையிட்டு கொண்டிருந்தனர். இந்த பொடி குட்டிக்கு இப்படி ஒரு யோகமா என்று உள்ளூர அவர்களுக்கு சிறிது பொறாமை கூட. அக்கா என்று அல்லியின் காதில் நிர்மலா கிசுகிசுத்ததும் சேலையை பார்க்கும் ஆர்வத்தில் கழிவறை இருக்கும் திக்கை விரலால் சுட்டி காட்டிவிட்டு சீக்கிரம் வந்துடு என்று உத்தரவிட்டாள். அவள் குறிப்பிட்ட பக்கம் போவதாக போக்கு காட்டிய நிர்மலா மேசைக்கு அருகே குவிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டு நின்ற ஒரு பெரிய பெண்கள் கூட்டத்திலே மெல்ல கலந்து மறைந்து கொண்டாள். அங்கிருந்து மெல்ல நழுவி அவள் வாயில் கேட்டை தாண்டி படிகளில் இறங்குவதற்கும் மின் விசை துண்டிக்கப்பட்டு கடையும் தெருவும் இருளில் மூழ்குவதற்கும் சரியாக இருந்தது. சட்டென்று கடை ஆட்கள் வாயிற்புற கம்பி கேட்டை இழுத்து மூடி கூட்டத்தை வெளியே போகாது தடுத்து கொண்டனர். அதற்குள் நிர்மலா காற்றாக பறந்து யூகத்தில் அடுத்த தெருவுக்குள் புகுந்து ஓடி வெகு தூரம் சென்று மூச்சிறைக்க நின்றாள். உப்பென்று விளக்குகள் எரிய ஆரம்பித்ததும் அவளுக்கு பயம் தாங்க முடியவில்லை. டிரைவருடன் அந்த இரு பெண்களும் அவளை துரத்தி கொண்டு வந்து பிடித்துவிட்டால் சட்டென்று எதிரே தெரிந்த ஒரு குறுகலான சந்திற்குள் புகுந்து ஓடினாள். ஒரு வீட்டின் வாயிற்கதவு திறந்து கிடந்தது. உள்ளே ஒரு மின் விளக்கு மங்கலாக எரிந்து கொண்டிருந்தது. அந்த வெளிச்சத்தில் வாசல் பக்கம் தெரிந்த ஒரு பெண், யாரது என்று அதட்டினாள். அம்மா, உங்களை கும்பிடுறேன், என்னை உங்க வீட்டுல வச்சு காப்பாத்துங்க, என்னை பிடிக்க சில முரடர்கள் ஓடி வராங்க. அந்த பெண்ணின் கால்களை பிடித்து கொண்டு விம்மி அழுதாள். ஓரம் நைந்த அழுக்கு நூல் சேலையும் அள்ளி சொருகிய பரட்டை தலையும் வெற்றிலை குதப்பி சிவந்து விட்ட வாயுமாக மங்கிய விளக்கொளியில் ஓங்கி உயரமாக நின்ற அந்த வீட்டுக்காரியின் முகம் கோபத்தில் மினுமினுத்தது. ஓடுகாலி கழுதிகளுக்கு நம்ம வீடுதான் கிடைச்சதா? கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி கதவை சாத்து. கிழிந்த பனியன் லுங்கியில் தெரிந்த வத்தலான மனிதன் லொக் லொக் என்று இருமியபடி கயிற்று கட்டில் மீது எழுந்து உட்கார்ந்தான். நிர்மலாவுக்கு அதன் நாற்றம் வயிற்றை குமட்டியது. ஹைதர் காலத்து ஓட்டு வீடு அது. அதன் சொந்தக்காரன் சாமி கண்ணு அருகில் இருந்த கடை ஒன்றில் எடுப்பிடி ஆளாக வேலை பார்த்து கொண்டிருந்தான். அடிக்கடி இழுப்பு நோய்க்கு ஆளாகி வேலைக்கு மட்டம் போட்டதால் முதலாளி சீற்றை கிழித்து வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். மனைவி அங்கம்மா அடுத்த தெருவில் இருந்த சில கடைகளை பெருக்கி சுத்தம் செய்யும் வேலையில் சம்பாதித்ததை கொண்டு வீட்டை நிர்வகித்தாள். அந்த ஓட்டு வீடு மேல் கழுத்து மட்டும் கடன். சம்பளம் வாங்கிய சில நாளிலேயே கணவனது மருந்துக்கும் பீடி கட்டுக்கும் தண்ணீராக செலவாகிவிட்ட ஆத்திரத்தில் அங்கம்மா கோபா வேசமாகிவிட்டிருந்தாள்.
சற்று முன்புதான் அவள் சோற்றை பொங்கி இறக்கி வைத்துவிட்டு பக்கத்து ஹோட்டல் ஒன்றில் ஒரு டம்ளர் மோரை காசு கொடுத்து வாங்கி வைத்திருந்தாள். அடுத்த நாள் குழம்புக்கு காய் வாங்கக்கூட அவளிடம் காசு இல்லை. காலையில் செய்த வத்தல் குழம்பில் சிறிதளவு இருந்தது. பெண்டாட்டியை வச்சு காப்பாத்த வகை இல்லாவிட்டாலும் மனுஷனுக்கு நாக்கு சுவைக்கொண்ணும் குறைச்சல் இல்லை என்று அவளுக்கு கணவன் மீது ஆத்திரம். இழுப்பு வியாதிக்காரனுக்கு மோர் ஒத்துக்கொள்ளாது என்று அவள் மீதமிருந்த வத்தல் குழம்பை சோற்றில் போட்டு பிசைந்தாள். அவனுடைய அலுமினிய தட்டில் அள்ளி வைத்தாள். கையை கழுவி சேலை தலைப்பில் துடைத்தபடி அவள் தட்டை கட்டில் அருகே கொண்டு வந்து வைப்பதற்கும் விளக்குகள் அணைந்து வீடும் தெருவும் இருளில் மூழ்குவதற்கும் சரியாக இருந்தது. அங்கம்மா, நெருப்பு பட்டி கட்டிலுக்கு அடியில கிடக்கு, எடுத்து கோழி முட்டை விளக்கை பத்தவை. கணவன் உத்தரவிடுவதை கேட்டு அவளுக்கு ஆத்திரம் பொங்கி கொண்டு வந்தது. என்ன, வந்ததிலிருந்து நான் பார்க்கறேன், சிடு சிடுன்னு இருக்கையே, அவன் அதட்டினான். ஆமா, சிரிச்சுக்கிட்டு கொஞ்சி பேச எனக்கு பொழுது இருக்கு பாரு. நான் நோயாளி ஆயிட்டேன்னு ரொம்பவும் எகிர்ற. நான் மறுபடியும் வேலைக்கு போக ஆரம்பிச்ச பிறகு பேசிக்கிறேன். ஆமா, கிழிச்ச. அவர்களது குட்டி சண்டை ஓய்வடைந்த போதுதான் மீண்டும் விளக்குகள் எரியத் தொடங்கின. அந்த பெண் ஓடி வந்து வீட்டுக்குள் புகுந்து அபயம் கேட்டபடி நின்று கொண்டிருந்தாள். தலையை நிமிர்த்தி அங்கம்மா அந்த சிறுமியை ஏற இறங்க பார்த்தாள். வசதியானதொரு வீட்டு பெண் என்று ஆடையும் தோற்றமும் தெளிவுபடுத்தின. பெண் பார்க்க தளதளவென்று இருக்காள். போக்கிர் பசங்க துரத்திக்கிட்டு வந்தானுங்க போலிருக்கு. தன்னுள் அவள் எண்ணி முடிப்பதற்குள், அம்மா, என்னை காப்பாத்துங்க, உங்களுக்கு அதற்கு பிரதியா நான் கை நிறைய பணம் தரேன் என்று கூறியபடி தனது பையை திறந்து 100 ரூபாய் நோட்டு ஒன்றை உருவினாள். வாயெல்லாம் பல்லாக மகிழ்ச்சியில் பூரித்து போனாள் அங்கம்மா. தேடிக்கொண்டு போன மூலிகை காலில் தட்டுப்பட்டாப்ல. நாளை சமையலை பத்தி கவலைப்பட்டவளுக்கு இப்படி ஒரு வாய்ப்பா? என்ன அவ கதை விடுறா? நீ கேட்டுக்கிட்டு நிக்கிற? பசி வயித்த கிள்ளுது, அந்த கசுமாலத்தை அடிச்சு வெளியில துரத்து. மீண்டும் இருமலுடன் உருமினான் சாமி கண்ணு. வாயை மூடிக்கிட்டிரு, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியும். சீறினாள் அங்கம்மா. சட்டென்று வாயிற்கதவை தாளிட்டாள். இப்படி சமையல் அறையில வந்து உட்காரு, என்ன ஆச்சுன்னு சொல்லு. அந்த பையில இன்னும் எவ்வளவு பணம் வச்சிருக்க என்று கேட்டபடி நிர்மலாவை அவள் சமையல் அறை என்ற தடுப்புக்குள் தள்ளி கொண்டு போனாள். நிறைய வச்சிருக்க, நீங்க கேட்டதை கொடுக்கறேன். ஒரு உதவி செய்யணும், ஒரு டாக்ஸி பிடிச்சு எனக்கு துணையா வந்து என்னை என் வீட்டில் சேர்க்கணும், செய்வீங்களா? நிர்மலா மிகவும் கெஞ்சி கேட்டாள். சோறு போடாம அங்க என்ன கதை பேசிக்கிட்டு இருக்க? எரிச்சலுடன் சாமி கண்ணு கத்தினான். வாயை மூடிக்கிட்டு பக்கத்துல தட்டில பிசைஞ்சு வச்சிருக்கிறத தின்னுட்டு லோட்டால இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு சும்மா இரு. பாவம் இந்த பொண்ணு, பணம் காசோட கடைக்கு வந்த இடத்துல போக்கிரியிட்ட அகப்பட்டுக்கிட்டு செத்தோம் பிழைச்சோம்னு ஓடியாந்து நம்ம கிட்ட வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கு. வாய் உபகாரம் செய்ய தெரியாட்டியும் பரவாயில்ல, வளவளன்னு பேசாம கம்மு நிறு. கணவன் பக்கம் திரும்பி அதட்டல் போட்டாள். அந்த அடுப்பு பகுதியில் புகை ஏறி மங்கி விட்டிருந்த மின் விளக்கின் லேசான ஒளியில் அந்த பெண்ணை உற்று நன்றாக பார்த்தாள். கை பர்சில் கத்தையாக 100 ரூபாய் நோட்டுகளுடன் வந்திருக்கிறாள். பார்க்க லட்டு போல இருக்காளே. அங்கம்மாவின் மூளை விறுவிறுத்தது. தானே வந்து சிக்கி கொண்ட சீதேவியை அவள் வெளியே துரத்த பைத்தியமா? இப்போ இந்த வேலையில வெளியே போறது தப்புமா. உன்னை தொடர்ந்துகிட்டு வந்த அந்த போக்கிரி பசங்க மூளை முடுக்குல ஒளிஞ்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தா பெரிய வம்பா போயிடுமே. பேசாம நான் போடுற சோத்து துண்ணுட்டு அப்படி ஒரு பக்கம் பாயில படுத்துக்கோ. விடிஞ்சும் விடியாததுமா நாம புறப்படலாம். நிர்மலாவுக்கு அந்த அசுத்தமான இடத்தில் உட்காரக்கூட பிடிக்கவில்லை. வெளியே ஓடவும் பயமாக இருந்தது. விடியட்டும், அதுவரை பொறுத்து கொள்வோம். ஒரு டாக்ஸியை பிடித்து அவள் துணையுடன் எப்படியாவது வீட்டுக்கு போய் சேர்ந்து விட வேண்டும். பலவும் எண்ணினாள். மோரும் சோறும் காய்ந்த நார்த்தங்காய் ஊறுகாயும் அவள் தொண்டையில் இறங்க மறுத்தன. கையை கழுவிக்கொண்டு அங்கம்மா தந்த பாயில் படுத்தாள். அந்த தலைகாணியின் அழுக்கால் அவளுக்கு வாந்தி வந்தது. இரவு முழுவதும் காற்றில்லாத புழுக்கத்திலும் கட்டிலில் கிடந்த மனிதன் ஓயாது எழுப்பிய இருமல் சத்தத்திலும் அவள் தூங்க முடியாது தவித்தாள். மறுநாள் காலை பொழுது விடிந்ததும் நிர்மலா கொடுத்த ரூபாயை மாற்றி அவர்கள் மூவரும் சாப்பிட ஹோட்டலில் இருந்து இட்லி காஃபி வாங்கி வந்து பரிமாறினாள் அங்கம்மா. உடம்புக்கு முடியல, வேலைக்கு வர நேரமாச்சுன்னு பிறகு கடைக்காரர்களிடம் சாக்கு சொல்லி கொள்ளலாம் என்ற நினைவுடன் தலையை வாரி முடிந்து கொண்டு பெட்டியில் இருந்த ஒரு பழைய சின்னாளம்பட்டி சேலையை உதறி உடுத்து கொண்டு அங்கம்மா கிளம்பினாள். வீட்டை பார்த்துக்க, வந்துட்டேன்
என்ற கணவனிடம் விடை பெற்று கொண்டு ஒரு டாக்ஸியில் நிர்மலாவுடன் புறப்பட்டாள். ஆமா, உன் பேரை சொல்லலையே என்று அவள் கேட்டபோது நிர்மலா எல்லோரிடமும் இதுவரை சொன்னபடி சாந்தா என்று கூறிவிட்டு வெளியே கவனமாக பார்த்து கொண்டு வந்தாள். திடீரென்று அவள் மனதில் சந்தேகம் நெருடத் தொடங்கியது. ஆமா, இப்ப நாம் அடையாறு பக்கம் போகல போலிருக்கே, எங்க போறோம்? வியப்புடன் கேட்டாள். முதல்ல என் அக்கா வீட்டுக்கு போய் ஒரு செய்தி சொல்லிட்டு பிறகு உன் வீட்டுக்கு போகலாம், அதட்டினாள் அங்கம்மா. சாலையில் இருந்து திரும்பிய டாக்ஸி நெருக்கமான ஒரு தெருவுக்குள் நுழைந்து ஒரு வீட்டின் முன் அவள் சொல்படி நின்றது. பொழுது நன்றாக விடிந்து வெளிச்சம் பளிச்சென்று எங்கும் பரவி இருந்த சமயம் அது. யாரு என்று கேட்டபடி வாசலுக்கு வந்த மருமனான ஆசாமியை பார்த்ததுமே நிர்மலாவுக்கு பகீர் என்ற உணர்வு வயிற்றை பிசைந்தது. வா உள்ள என்ற நிர்மலாவை விரட்டி தள்ளி கொண்டு உள்ளே சென்ற அங்கம்மா முற்றத்தில் பாத்திரங்களை விளக்கி கொண்டு உட்கார்ந்திருந்த ஒரு கொண்டைக்காரியிடம் பேசினாள். அக்கா, உங்க மூத்தார் மகன் எடுக்க போற படத்துல நடிக்க அழகான பொண்ணுகளை தேடிட்டு இருக்கான்னு சொன்னியே, ஒரு பொண்ணை கொண்டாந்திருக்கம் பாரு. நான் ஒன்றும் சினிமாவில் நடிக்க வரல, மரியாதையா வழிய விடு, இல்லாட்டா என்று கிரீச்சிட்டு அலறிய நிர்மலாவின் கன்னத்தில் பலார் என்று ஓங்கி ஒரு அறை வைத்தாள் அங்கம்மா. திருட்டு ராஸ்கல், எடந்த பணப்பைய, எங்கேயோ திருடிக்கிட்டு ஓடின நாய வீட்டில் வந்து சோறு போட்ட, இப்ப சொர்க்கத்துக்கு வழி காட்டுற நன்றி கெட்ட கழுத என்றபடி நிர்மலா கையில் பிடித்திருந்த பையை வெடுக்கென்று பறித்து கொண்டாள். அக்கா, இதை வச்சுட்டு இவளை கவனிச்சுக்கோங்க என்று 2 100 ரூபாய் நோட்டுகளை உருவி வேலையாக இருந்தவள் முன்னால் வைத்துவிட்டு வேகமாக வெளியேறிவிட்டாள். என்ன போக விடு, நான் இங்க இருக்க மாட்டேன் என்று அலறி அழுத நிர்மலாவின் கூந்தலை பற்றி தரதரவென்று இழுத்த அந்த மனிதன் பின்னால் இருந்த ஒரு அறைக்குள் தள்ளி இடுப்பில் இருந்த கத்தியை உருவி காட்டினான். உறக்க அழுது, அண்ட அசல கூப்பிட்டியோ, சதக்குன்னு இதால உன் கழுத்தில் ஒரு போடு போட்டுடுவேன் என்று உருமினான். சர்வ நாடிகளும் ஒடுங்கி போய் நிர்மலா வாய் பொத்தி கொண்டு விசும்பினாள். மீண்டும் அவள் ஒரு சகதியில் வந்து மாட்டிக்கொண்டு விட்டாளே. ஐயோ, அவள் வீடு போய் சேரவே இனி முடியாதா? இதயம் இரண்டாகி விடும் போல துயரத்தில் அவள் மௌனமாக அழுதாள். அறைக்குள் சிறைப்பட்ட நிர்மலா தனது நிலையை சிறிது நேரத்தில் புரிந்து கொண்டு விட்டாள். அவர்கள் பிள்ளை குட்டியற்ற நடுத்தர வயது தம்பதியர். கணவன் தமிழிலும் மனைவி தெலுங்கிலும் பேசி வாழும் குடும்பம். அவன் அவளை பங்காரி என்று பெயர் சொல்லி அழைத்ததை கொண்டு மனைவி பெயர் பங்காரி என்பது புரிந்தது. அவர்களிடமிருந்து எப்படி தப்புவது என்று அவள் குழம்பிக் கொண்டிருந்த போது வாயிற்கதவு தட்டப்படும் ஓசை கேட்டது. கதவு திறக்கப்படும் கிரீட் சத்தத்தை தொடர்ந்து ஒரு மனிதனின் குரல். காளி, நான் சொன்னது தயாரா வச்சிருக்கியா? நீ கேட்டு என்னைக்காவது இல்லைன்னு எதையும் சொல்லி இருக்கனா? பங்காரு, நாயர் கடைக்கு போய் சூடா ஒரு சிங்கிள் டீ வாங்கியா, நம்ம தரகர் தம்பி ரொம்ப களைச்சு போய் வந்திருக்காரு என்று உத்தரவிட்டான் வீட்டுக்காரன். சுவரில் சாத்தி இருக்கிற கயித்து கட்டளை இழுத்து போட்டுக்கோ நமச்சிவாயம். போன வாட்டி நான் அனுப்பி வச்ச உருப்படிகளை ஒன்றும் தேரலைன்னு திருப்பி அடிச்சிட்ட. நான் என்ன பண்றது? எக்ஸ்ட்ராவா இருந்தாலும் மூக்கும் மொழியுமா இருக்க வேண்டாமான்னு டைரக்டர் கோவிச்சுக்கிட்டாரு. ஆமா, அதுகளை என்ன செஞ்ச? என்ன செய்யறது? பஸ் டிக்கெட் வாங்கி கொடுத்து ஊருக்கு போங்கன்னு விரட்டிட்டேன். உண்மையா விரட்டினியா அல்லது வியாபாரத்துக்கு வித்துட்டியா? அடப்போயா, நீ ஒன்று. அதுக்கும் ஒரு முகராசி வேணாமா? அந்த 3 பேரும் கருவாடு போல தேஞ்சு ஓஞ்சு கிடந்தாங்க. தண்டச்சோறு யார் போடுறதுன்னு வந்த இடத்துக்கே அனுப்பிச்சிட்டேன். இப்ப கைவசம் இருக்கிறது எப்படியா? பார்த்தா அசந்து போயிடுவ. பச்சை கிளி போல சும்மா தகன்னு இருக்கு. பங்காருக்கு கொஞ்சம் தூரத்து உறவு பொண்ணு, அதனால உறவை விட்டு தள்ளு. வியாபாரத்துக்கு வருவோம். ஒரு நாளைக்கு 50 ரூபா, 5 நாள் படப்பிடிப்பு. இந்த பொண்ணுக்கு ரொம்ப சிரமமான வேஷம் கிடையாது. சும்மா ஒரு குடத்தை இடுப்புல வச்சுக்கிட்டு மற்ற பொண்ணுகளோட கதாநாயகியை சுத்தி பாட்டுக்கு ஏத்தாப்புல கும்மாளம் போடுற காட்சி. நம்ம காட்டு பக்கம் கிராமத்து ஏரிக்கரையில தான் படப்பிடிப்பு. கதை வசனம் டைரக்ஷன் எல்லாம் நம்ம நந்தகோபன் சார் தான். போன படம் என்ன பேரு? காத்தோடு போன காதல். ரொம்ப நல்லா ஓடிச்சு இல்லையா? அது அவரோட சொந்த படம். நீ சொன்னா நம்ப மாட்ட. சில அடி கூட படம் எடுத்து முடிக்கல. அதுக்குள்ள பணத்தை மூட்டை கட்டிக்கிட்டு படத்தை வாங்க அவரை வட்டமிட்டுக்கிட்டே இருக்காங்க. போன படத்துல தென்னந்தோப்பு டான்ஸ்ல ஆடின அந்த எக்ஸ்ட்ரா குமாரி குந்தலாங்கிய இதுல கதாநாயகியா போட்டிருக்காரு. பரபரப்பா பாரப்பா அவளுக்கு அடிச்ச யோகத்தை. அப்போ நம்ம பெண்ணுக்கும் கதாநாயகி வேஷம் கிட்ட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லு.
காளியண்ணே, நீ சொன்னாப்புல பொண்ணு கண்ணுக்கு மினு மினுன்னு இருந்தா மத்தத நான் கவனிச்சுக்கிறேன். ஆமா, அது எங்க? படைப்பிடிப்பு நாளைக்கு காலையில தானே. நீ வேன் எடுத்துட்டு வா, நாங்க தயாரா இருக்கோம். இப்போ அது தன் பாட்டி வீட்டுக்கு போயிருக்கு. பெரியவங்க கிட்ட உத்தரவை வாங்கிக்க வேணாமா? அப்போ நாளைக்கு காலையில நான் வந்துடுறேன். கட்டாயம் பொண்ணை தயார் பண்ணி வை. இன்னும் நான் 6 வீடு ஏறி இறங்கணும். பங்காரு உள்ளே வரும் காலடி சத்தம் கேட்டது. டீய குடிச்சிட்டு போயா, தொண்டை காஞ்சிடும். அவள் சிரிக்க, ஆண்கள் இருவரும் சிரிக்க, அந்த சிரிப்பு வீட்டுக்குள் அலை பாய்ந்து நிர்மலாவின் வயிற்றை நெருப்பாய் சுட்டது. சிறிது பொழுதில் நமச்சிவாயம் வெளியேறியதும் வாயிற்கதவை தாளிட்டு விட்டு பங்காரு பின்புறத்தில் அறையை திறந்தாள். குளிச்சுட்டு தலையை சீவிக்கிட்டு இவ கொடுக்குற துணியை போட்டுக்கிட்டு இதுகளை துவைச்சு போடு. காஞ்சதும் பெட்டி போட்டு வாங்கி வைக்கிறேன். நாளைக்கு இதுகளை போட்டுக்கிட்டு நீ எங்களோட படப்பிடிப்புக்கு வர போற. நான் மாட்டேன், எனக்கு படத்துல நடிக்க விருப்பம் இல்லை. நாங்க சொல்றத நீ செய்ய போற. இல்லாட்டா முதுகு தோலை உரிச்சு உப்பு தடவிடுவேன். வெட்டி சோறு போட எனக்கு தலைவிதியா? இன்னிலிருந்து நான் உன் அப்ப, இவன் உன் அம்மா. யாருகிட்டையும் எதுவும் மூச்சு விட்டையோ உசுரோட புதைச்சுடுவேன். மிரட்டலாக கண்களில் கோபம் தெறிக்க பேசினான் காளி. அடுத்த நாளில் இருந்த அவளது வாழ்க்கையில் இன்னொரு திருப்பம். சூடான கடற்கரை மணலில் மண்டை வெடிக்கும் வெயிலில் நைலான் பாவாடையும் தாவணியும் உடலை பொசுக்க கதாநாயகியுடன் கைதட்டி ஆடி பாடிய கும்பலில் அவளும் கூத்தாட வேண்டியிருந்தது. வாரம் முழுவதும் கும்மி அடித்து குதித்து குலுங்கி ஆட வேண்டிய நிர்பந்தம். வேலை முடிந்ததும் வேனில் ஏற்றி வீட்டுக்கு வந்த பங்காரு அவளை ஒரு கைதி போல வீட்டுக்குள் அடைத்து வைத்திருந்தாள். படப்பிடிப்பு இல்லாத நாளில் வரட்டி தட்டும் வேலையில் இருந்து வீட்டை பெருக்கி சுத்தம் செய்து துணி துவைக்கும் வேலை வரை எல்லாவற்றையும் அவள் தலையில் சுமத்தினாள். கதாநாயகியுடன் சிரித்து கொண்டு பாட்டுக்கு தக்கபடி உடம்பை நெளித்து ஆட அவளுக்கு பிடிக்கவில்லை. ஆனால் பங்காருவின் பிடியில் இருந்து தப்பும் வழிதான் தெரியவில்லை. நாட்கள் நகர்ந்தன. அங்கு வந்து சேர்ந்த மாதங்கள் 2 ஆகிவிட்டன. அவள் அதற்குள் 2 படங்களில் உதிரி நடிகையாக நடித்து விட்டாள். அன்று இரவு களைப்பு மிகுதியால் அவள் தாழ்வாரத்தில் விரித்து போட்ட பாயில் படுத்து உறங்கி போனாள். திடீரென்று பேச்சு குரல் கேட்டு விழித்து கொண்டாள். பங்காரு பேசிய தெலுங்கு புரியாவிட்டாலும் காளியின் பேச்சில் இருந்து நிலைமையை யூகிக்க முடிந்தது. பங்காரு, நமக்கு நல்ல காலம் வந்திருக்கு. படப்பிடிப்பை பார்க்க இன்னைக்கு வந்திருந்தாரு ஒரு ரெட்டநாடி மனுஷன். ஆமா, அவர் தான் சில இடங்களுக்கு படத்தை வாங்க பணத்தோடு வந்திருக்கிறதா பேசிக்கிட்டாங்க. அவரு ரொம்ப பணக்காரரு. உருளைக்கிழங்கு வியாபாரம். ஊட்டி கொடைக்கானல் 2லையும் பங்களா தோட்டம் அப்படின்னு எக்கச்சக்கமா சொத்து இருக்காம். அவரு நம்ம பொண்ணை பார்த்து சொக்கி போயிட்டாராம். அவளை வச்சு ஒரு படம் தயாரிக்க ஆசைப்படுறதா நமச்சிவாயம் சொன்னாரு. இந்த வாய்ப்பை நழுவ விடாதீங்க. அவர் தங்கி இருக்கிற பங்களாவுக்கு பொண்ணை 2 நாள் அனுப்பி வச்சா காரியம் முடிஞ்சுடும்னு நமச்சிவாயம் சொன்னான். ₹1,00,000 மேல தருவாராமா? முதல் படம் அத்தனை தருவாரா? 50வது கொடுப்பாரு. முதல்ல 10,000 கிடைக்கும். பிறகு படம் முடிஞ்சதும் மத்ததை கொடுப்பாரு. பங்காரு, மனுஷனுக்கு யோகம் வந்துட்டா பணம் கூரையை பொத்துக்கிட்டு கொடுக்கும். இந்த பொண்ணு யாரு, நாம யாரு? ஆனா இவ மூலம் நமக்கு சொத்து சேரப்போகுது, பணம் குவிய போகுது. இந்த படப்பிடிப்பு முடிஞ்சதும் அந்த உருளைக்கிழங்கு வியாபாரியோட பங்களாவுக்கு இவளை அனுப்பி வைக்க ஒப்புக்கிற. நீ என்ன சொல்ற? திக் திக் என்ற நிர்மலாவின் நெஞ்சு பயத்தில் அடித்து கொண்டது. அடித்து உதைத்து வீட்டு வேலை வாங்குவதுடன் மற்ற பெண்களுடன் ஆடிப்பாடி கூத்தடித்து சம்பாதித்து கொடுப்பது போதாது என்று அவளை இன்னும் பெரும் படும் குழியில் தள்ள திட்டம் போடுகிறார்களே. அவர்களுக்கு உண்மை தெரியுமா? பிரபல தொழில் அதிபர் கருணாகரனின் செல்வ மகள் அவள். பல லட்சங்களுக்கு சொந்தக்காரி. அவளை ஏதோ தெருவில் அலையும் அனாதையை போல பிடித்து வைத்து கொண்டு அசிங்கமான தொழிலில் தள்ள பேரம் பேசுகிறார்கள். இந்த முறை அவளை அவர்கள் அப்படி ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிவிட்டால் அவள் கொஞ்சமும் அஞ்சாது அந்த உருளைக்கிழங்கு வியாபாரியின் மண்டையை கைக்கு கிடைத்த பொருளால் உடைத்து நொறுக்கிவிடப் போகிறாள். மானத்தை இழப்பதை விட கொலைகாரி என்ற பெயர் எவ்வளவோ மேல். தோழி வசந்தி சொல்லி இருக்கிறாள். மைனர் பெண்ணோ பிள்ளையோ கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டால் அவர்களுக்கு பெரியவர்களுக்கு கொடுக்கப்படும் கடும் தண்டனையை நீதிபதி வழங்க மாட்டார். அவர்களுக்கு கருணை காட்டி சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி விடுவார்கள். அப்போ அவள் உண்மை பெயர் விபரம் எல்லாம் தெரிவிக்க நேரும். அண்ணன் நரேந்திரன் தங்கிக்கு ஏற்பட்ட அவமானத்தை கேட்டு மனம் நொறுங்கி போவார். சின்னம்மா வீணா அவளை பார்க்கவும் விரும்ப மாட்டாள்.
ஊரே அவளை பற்றி பேசும், பத்திரிகைகளில் செய்தி அடிபடும். அவளது அந்தரங்க பள்ளி தோழிகள் அதற்கு பின் அவளோடு பேச அஞ்சுவார்கள், வெட்கப்படுவார்கள். அவளது வருங்காலம் அவமானத்தில் மூழ்கி இருளாகி போய்விடப் போகிறது. அவளையும் மீறி பொங்கிய கண்ணீர் முத்துக்களாக தலையணை மீது சிதறின. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.